என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. சார் இப்ப எதுக்கு மேல சாயிறீங்க? அங்கதான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, தள்ளி உட்காருங்க. தள்ளி உட்காரவா? இதுக்கு எதுக்கு நான் பின்னால வந்து உட்கார்ந்தேன்? இதுக்கு பேசாம முன்னால சக்தி பக்கத்திலே உட்கார்ந்துருப்பனே. தள்ளி உட்காருங்க சார். ஏ நான் ஒன்னும் வேணும்னாலாம் வந்து மேல சாயல, வண்டி ஸ்பீடா போகுதுல அதுல தெரியாம சாஞ்சிட்டேன். டே சக்தி, வண்டி என்ன இவ்வளவு ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்க? மெதுவா ஓட்டுறா, இங்க ஒன்னால நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. என்னது ஸ்பீடா ஓட்டுறனா? டேய் இதுக்கு மேல மெதுவா ஓட்டணும்னா நான் இறங்கி தாண்ட தள்ளணும். அது ஒண்ணும் இல்ல, சக்தி நல்லா வண்டி ஓட்டுவான், அதனாலதான் அவனுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்பீடாவே தெரியல. டே நல்லா கார் ஓட்டி வருஷ கணக்காகுதுடா. லைசன்ஸ் எடுக்கிறப்ப வண்டி எடுத்தது, அதுக்கப்புறம் காரை தொட்டு கூட பார்க்கல. உனக்கு கையில அடிபட்டு இருக்கு, வண்டி ஓட்ட முடியாதுன்றதுக்காக தான்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நானே கிளட்ச் எது பிரேக் எதுன்னு தெரியாம என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா வாயேண்டா. ஐயோ இவன் ஒருத்தன் மாட்டி விட்டுட்டானே. அது ஒண்ணும் இல்ல ஐஷு, நல்லாதான் வண்டி ஓட்டுவான். இப்ப கொஞ்சம் கேப் ஆயிடுச்சுல, அதான் ஸ்பீடா போறோமா இல்லையான்னு அவனுக்கே தெரியல பாவம். என்ன சமாளிக்க ட்ரை பண்றீங்களா? ரொம்ப மொக்கையா இருக்கு. ஆமல்ல, சரி விடு. ஐயோ ஷமீர், எவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன்லயும் இப்படி குறும்பு பண்ணிட்டு வரீங்க பாருங்க. இந்த குறும்புல தான் நான் விழுந்துட்டேன். ஐஷு இப்ப நீ என்ன பார்த்து சிரிச்சல்ல? சிரிச்சனா? நானா? நான் எதுக்கு உங்களை பார்த்து சிரிக்கணும்? இல்ல நீ சிரிச்ச. ஆமா, நான் இருக்க டென்ஷன்ல இப்ப எனக்கு சிரிப்பு தான் வரும் பாருங்க. நான்லாம் ஒன்னும் சிரிக்கல, ரியா சிரிச்சிருப்பா. ரியாவா? ரியா செல்லம், பூ போறோமா வண்டியில? ஜாலியா இருக்கா? சரிடா பட்டு, பட்டுக்கு தூக்கம் வரல? சரி சரி விளையாடு. கூட வந்துட்டான்னு சந்தோஷப்படுறதா இல்ல இன்னும் நம்மள அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு வருத்தப்படுறதானே தெரியல. சரி எப்படியாவது கூட வந்துட்டா அது எதையும் பண்ணி கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாளே. ஆனா மனசுக்குள்ள இவளுக்கும் நம்ம மேல லவ் இருக்கு, இருந்தாலும் வெளியே தான் நடிக்கிறா. சரி நீ நம்ம கூட தானே இருக்க போறா, பாத்துக்குவோம். டே சக்தி, என்னடா? ஏன்டா இவ்வளவு ஸ்பீடா போற? கொஞ்சம் மெதுவா போடா. டேய் இதுக்கு மேல எப்படிடா மெதுவா போறது? டே சக்தி, நீ என்ன தேரா ஓட்டுற? கார் தானே ஓட்டுற, மெதுவா போடா. ஓஹோ நீ அப்படி வரியா? மெதுவா தானே போனோம், இப்ப மெதுவா போயிருவோம். மச்சான் ரியாவை புடிச்சுக்க. ஐஷு பாத்து. என்னடா மச்சான் ஸ்பீடு போதுமா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறான். ரைட்டு, மச்சான் வேலைய ஆரம்பிச்சிட்டான். வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. இந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக, உன் கையால் இதயம் தொடுக. எந்த இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. அரவிந்த், ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா சீதா கிளம்பிட்டேன். சரி நான் போயிட்டு வரேன். சரிங்க. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரமா வந்துருவீங்களா? தெரியல சீதா, ஸ்டேஷனுக்கு போனாதான் தெரியும் எவ்வளவு நேரம் ஆகும்னு. ஏன் எங்கேயாவது வெளியே போகணுமா? இல்ல வெளியெல்லாம் போக வேண்டாம். அது இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா. சொல்லு சீதா, சீக்கிரமா வந்தா ஏன் ஏதாவது வேலை இருக்கா? ஆமா அது ஆமா ரவீன், இவ்வளோ நாள் நான் உங்களை காக்க வச்சது போதும். இன்னையிலேருந்து உங்கள் மனைவியாக உங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்னு உங்ககிட்ட எப்படி சொல்றது? சீதா ஆ ஆ சொல்லுங்க. சொல்லுங்களா? நீ தான் சொல்லணும். சாயந்தரம் சீக்கிரமா வாங்க. நீ ஏன் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டேன். ஆ ஆ ஆமா, அது வந்து என்ன சீதா சொல்லு, என்ன வேலைன்னு சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சீக்கிரமா வர முடியும்னு பாக்குறேன். ஐயோ, எப்படி இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்றது? என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. சீக்கிரமா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவை பெத்து கொடுங்க. ஆ, நல்ல ஐடியா. அன்னைக்கு தீரன் தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டான்ல. அரவிந்த், அன்னைக்கு தீரன் நம்ம கிட்ட ஆசையா ஒன்று கேட்டானே, அதை அவனுக்காக செஞ்சு கொடுக்கணும்ல. அதுக்காக தான் இன்னைக்கு உங்களை சீக்கிரமா வர சொல்றேன். தீரன் என்ன ஆசையா கேட்டான்? ஓ ஆமா, அன்னைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டான்ல. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கா? அதுக்கு நான் எதுக்கு சீக்கிரமா வரணும்? பிரெஞ்ச் ஃப்ரைஸா? இந்த ஆளு இவ்ளோ டியூப்லைட்டா இருக்காரு. இவருக்கெல்லாம் யார் போலீஸ் வேலை கொடுத்தா? சொல்லு சீதா, தீரனுக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னா நீ செஞ்சு கொடு. அதுக்கு நான் சீக்கிரமா வந்து என்ன பண்ண போறேன்? நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு எப்படி வேலை முடியுதோ அப்படி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சீதா நீ தான் சீக்கிரமா வரணும்னு சொல்ற, அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மெதுவா வாங்கன்னு சொல்ற. என்னதான் சொல்ல வரியோ ஒன்னும் புரியல. ஆமாமா, இந்த டியூப்லைட் மண்டிக்கு அப்படியே எல்லாம் உடனே புரிஞ்சிட்டாலும். ஒன்றும் இல்லை. சரி, நீங்க கிளம்புங்க. சரி சீதா, அப்ப நான் வரேன். இவர் கூட வாழறதுக்கு நம்ம எப்போ ஓகே சொல்லுவோம்னு இவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம வந்து சொன்னதும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாருன்னு பார்த்தா இவருக்கு என்ன எதுவுமே புரிய மாட்டேங்குது. நம்ம எப்படா ஓகே சொல்லுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கிறவரா இருந்தா நம்ம சொன்னதும் டக்குன்னு புரிஞ்சிருக்கணும்ல. என்னைக்குமே சீதா சாயந்தரம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல மாட்டா. ஆனா இன்னைக்கு சீக்கிரமா வாங்கன்னு சொல்றா. அப்போ என்னவா இருக்கும்? தீரன் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கணும்னு வேற சொன்னா. தீரன் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு சீக்கிரமா தங்கச்சி பாப்பாவை பெத்து கொடுங்க. சீதா, சீதா நீ என்ன சொல்ல வந்த? ஒண்ணும் இல்லையே. என்னது ஒண்ணும் இல்லையா? ஐயோ அரவிந்த், என்ன பண்றீங்க? சீதா நீ என்ன சொல்ல வந்த? தீரனோட ஆசையை நிறைவேற்றணும்னா அன்னைக்கு தீரன் தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டானே, அதை தானே சொல்ல வந்த? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. சீதா இல்ல நீ அதை தான் சொல்ல வந்த, எனக்கு தெரியும். ஐயோ போங்க அரவிந்த். சீதா உண்மையை சொல்லு, அதானே சொல்ல வந்த? அது வந்து ஆமா, அதை தான் சொல்ல வந்த. அப்பாடா, இந்த டியூப்லைட்டுக்கு இப்பவாது புரிஞ்சுதே. நீ மனசுக்குள்ள டியூப் லைட்னு திட்டுறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ஆமா பின்ன, நானே தயங்கி எப்படிடா உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்றேன். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் உங்களை டியூப் லைட்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஏய், நான் டியூப் லைட்டா? ஆமா டியூப் லைட் தான். டியூப் லைட் எரிய வேணா கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனா எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா எவ்வளவு பிரைட்டா இருக்கும்னு காமிக்கிறேன். நீங்க இப்ப ஒண்ணும் காமிக்க வேண்டாம், முதல்ல டியூட்டிக்கு கிளம்புங்க. சீதா, அதான் தீரனோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு பேசாம லீவ் போட்டுட்டா? லீவ் போட்டுட்டு தீரனோட ஆசையை நிறைவேற்றலாம். இது பட்ட பகல்லையா? பகல இருந்தேன்னா ராத்திரியா இருந்தேன்னா தீரனோட ஆசையை நிறைவேற்றணும், அவ்வளவுதானே? ஐயோ போங்க அரவிந்த், வீட்டுல வேற யாரும் இல்ல. ரெண்டு அத்தைங்களும் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னது, யாரும் இல்லையா? அப்ப இன்னும் வசதியா போச்சு. ஐயோ எங்க யாரும் இல்ல, ஆனா தீரன் இருக்கான். ஐயோ, இந்த அம்மா அங்க கோயிலுக்கு போகும்போது அவனையும் கூட்டிட்டு போக வேண்டியது தானே? உங்களை கொஞ்சம் போங்க, அவன் இப்ப வந்துருவான். நீங்க சாயந்தரம் சீக்கிரமா வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, காலையிலேயே இப்படி சொல்லி அனுப்புற. இனி சாயந்தரம் வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லு. அங்க ஸ்டேஷன்ல போனா எனக்கு வேலையே ஓடாது சீதா. இவ்வளவு நாள் காத்திருந்துட்டீங்களா? இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்க முடியாதா? ஏய், ஒரு குழந்தைகிட்ட உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு சாக்லேட் மேல இருக்கிற ஆசையை விட சாக்லேட்டை வாங்கி கையில கொடுத்துட்டு இதை வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும்னு சொல்லும் போதுதான் அது மேல அதிகமா ஆசை வரும். அந்த மாதிரிதான் நீ எனக்கு கிடைப்பியோ மாட்டியோன்னு இருக்கும்போதை விட இப்ப நீ எனக்கு கிடைச்சிட்ட, இருந்தாலும் அதுக்கு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு சீதா. விளக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க முதல்ல டியூட்டிக்கு கிளம்புங்க, சாயந்தரம் வந்துதான் எல்லாம். ஐயோ சரி, மத்ததெல்லாம் சாயந்தரம் பாத்துக்கலாம். ஆனா இப்போ சாம்பிளுக்கு ஏதாவது? சாம்பிளா?
ஆமா, இந்த ஸ்வீட் கடைக்கெல்லாம் போய் 1 கிலோ 2 கிலோன்னு ஸ்வீட் வாங்குறதுக்கு முன்னாடி சாம்பிளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுக்கு கொடுப்பாங்களே அந்த மாதிரி. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க டியூப்லைட் நானா நீயா? சரி விடு, உனக்கு ஒன்னும் புரிய வேண்டாம், நீ பேசாம நில்லு, அது போதும். இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே, உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. இதயம் கேட்குதே என் காற்றாக கனவாக கை வீசும் காதல் இவள் யாரோ. அரவிந்தப்பா, ஆ, என்னடா வீரா? அரவிந்தப்பா, நீங்க வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? என் கூட இப்ப பால் விளையாட வர மாட்டீங்களா? போங்க அரவிந்தப்பா, அன்னைக்கும் என் கூட பால் விளையாட ஏமாத்திட்டீங்க, இன்னைக்கும் பால் விளையாட வர மாட்டீங்க. என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. தீரா, உன் பிரச்சனையை இன்னைக்கு நான் தீர்த்து வைக்கிறேன்டா. உனக்கு விளையாடுறதுக்கு தானே ஆள் வேணும். ஒரு 10 மாசம் வெயிட் பண்ணுடா. உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவை கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஹை, தங்கச்சி பாப்பா வருமா? ஹை, ஜாலி. தேங்க் யூ அரவிந்தப்பா. தீரா, தங்கச்சி பாப்பா வர்றதும் வராம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. சாயந்தரம் அப்பா வேலை முடிச்சு வர்றதுக்குள்ள நீ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்குற. அப்பதான் தங்கச்சி பாப்பா வரும், சரியா? ஐயோ அரவிந்த். ஓகே அரவிந்தப்பா, நான் சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்ப சீக்கிரமா தங்கச்சி பாப்பா வந்துரும்ல? வந்துருண்டா. ஹை, அப்ப ஜாலி. சரிடா தீரா, அப்ப அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே அரவிந்தப்பா, பை. போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சாயந்தரம் ரெடியா இரு. ஐயோ, இந்த கிட்டு மாமா எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. இவர்கிட்ட ஒரு வெத்தில வாங்கிட்டு வர சொன்னது ஒரு குத்தமா? இன்னும் காணல. இடி பட்டு. ஐயோ, வாங்கோ கிட்டு மாமா, எத்தனை நேரம் உங்களுக்காக காத்து இருக்கிறது. எவ்வளவு நேரம் ஆச்சு உங்ககிட்ட ஒரு வெத்தில வாங்கிட்டு வர சொல்லி? வாங்கிட்டு வந்தேடா இல்லையா? എടി വാങ്ങിട്ട് വന്നിട്ടേണ്ടി പട്ടു. ഒരു വെത്തല പോടെ ഉനക്ക് ഇവളോ അർജന്റാ? എന്നത്തുക്കാക്ക് ഇത്ര അർജന്റ് ഉനക്ക്? ഇന്താ ഒന്നെണ്ണത്തെ 2 എണ്ണം വാങ്ങിട്ട് വന്നിരിക്കാൻ പിടി. வேகம் கொடுங்க கிட்டு மாமா. கிட்டு மாமா, வெத்தலை வாங்கிட்டு சொன்னா இது என்னது? வெத்தலையை மடிச்சு அதுல ஒரு திராட்சைப்பழம் வச்சு கொண்டு வந்திருக்கீங்க. എടി കള്ളി, അത് ത്രാച്ചപ്പഴം ഇല്ലടി, ചെറിപ്പഴം. அது என்ன பழமா வேணா இருந்துட்டு போட்டும் கிட்டு மாமா. இது என்ன கரமான்னு கேக்கேன். வெத்தலை வாங்கிட்டு சொன்னா வெத்தலை வாங்கிட்டு வருமா? இது என்னது? എടി പട്ടു, കടയിൽ പോയി വെറ്റില കേട്ടി, വെറ്റില ഇല്ലെന്ന് ചൊല്ലിട്ടാ. നീ വേറെ വെറ്റില പോടുന്ന ആസപ്പെട്ടിയോ ഇല്ലയോ? അതിനായിരുന്നു ഉനക്കാക്ക ബീഡ വാങ്ങിട്ട് വന്നിരിക്കാൻ പിടി. ഇത് സ്വീറ്റ് ബീഡാ, ഇത് പോട്. വെറ്റില ഇവിടെ നല്ല ടേസ്റ്റാ இருக்கும். அட விளங்காத மனுஷரே கிட்டு மாமா, வெற்றில போடுறதுக்காக கேட்க இல்ல. நம்ம அமுதா போன் போட்டு சொன்னாலோ இல்லையோ, அவளுடைய புருஷனோட சொந்தக்கார பொண்ணு, அவ புருஷன் பிள்ளையோட இங்க நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் தங்குறதுக்காக வர போறாங்கன்னு. நம்ம வீட்டுக்கு புதுசா வர போறாங்க. அவங்களுக்கு வெற்றிலையில கற்பூரம் வச்சு ஒரு ஆரத்தி எடுப்போம்னு தான் வெற்றிலை வாங்கிட்டு வர சொன்னேன் கிட்டு மாமா. அது புரியாம பீடா வாங்கிட்டு வந்து தொலைஞ்சிருக்கிறீரு. நீ எல்லாம் ஒரு மனுஷரா? എടി പട്ടു, ആരത്തി എടുക്കവ വെറ്റില കേട്ടെ. അതെന്നാ പിന്നെ തെളിവാ ചൊല്ലി തെളിയக்கூடாதா நீ? ஆமா, உனக்கு என்னத்து தெளிவா சொல்றது? வெற்றிலை வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்ல முடியும். வெற்றிலை இல்லைன்னா பீடா வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொன்னாக்கும். சொன்னதை உருப்படியா செய்யாதீரு. இப்படி சொல்லாததையெல்லாம் செஞ்சுட்டு வந்து நில்லும். ஐயோ, ஏண்டி பட்டு திட்டுற? வெற்றில இல்லாட்டி வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க. ஒரு பீடா வாங்கிட்டு வரப்படாதான்னு நீ கேட்டுருவியோ என்னவோன்னு தாண்டி பீடாவை வாங்கிட்டு வந்தேன். உன் மேலே இவ்வளவு பாசமா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன பாராட்டாம திட்டுற பத்தியா? ஆமா, செய்யறது முழுவதும் குருத்தக்கேடு. இதுல உங்களை பாராட்ட வேற செய்யறேன். கொஞ்சம் அங்கிட்டு போக கிட்டு மாமா. இப்ப அவங்க வந்துருவாங்க. ஆரத்தி எடுக்கணும். வெற்றிலைக்கு நான் இப்ப எங்க போவேன்? எடி பட்டு, இப்போ உனக்கு வெற்றில தானே வேணும். அங்க பக்கத்து வீட்டு சரோஜாவுடைய வீட்டுல வெற்றில கொடி படர்ந்து கிடக்கு. அங்கிருந்து 2 வெற்றிலையை அப்படியே அழகா பறிச்சுட்டு வரேன் பாரு. ஐயோ, என் அழகு கிட்டு மாமா, முதல்ல அதை போய் செய்யுங்கோ. அவங்க வந்துருவாங்க. சீக்கிரம் ஆரத்தி எடுக்கணும். போங்க, போய் பறிச்சுட்டு வாங்கோ. இதோ இப்பவே போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த கிட்டு மாமா அவங்க வர்றதுக்குள்ள 2 வெற்றிலையை பறிச்சுட்டு வந்துருவாரா? இல்ல யாரு கண்ணிலைங்களும் பட்டு மாட்டி தொலைஞ்சிருவாரான்னு தெரியலையே. ஐயோ, அவங்க வர நேரம் ஆயிட்டு. இப்ப வந்துருவாங்க போல.
இந்த മനുഷ്യ മാട്ടിത്തൊഴിഞ്ഞാലും പറവായില്ല அவங்க வர்றதுக்குள்ள ஆரத்தி எடுக்கிறதுக்கு 2 வெറ്റിல கிட்டியா மதி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பட்டு மாமி இதப்போ போறாரே ஒரு கூறுகட்ட மனுஷரு அவர் தான் கிட்டும் மாமா முன்னாடி இருந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு எங்களை தெரியும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்களை தெரியாதோ இல்லையோ அதுக்காக தான் எங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த பட்டு மாமி கிட்டு மாமாவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவில் சொல்லுங்க நாங்கள் அப்போ தான் அடிக்கடி வருவோம் சரி அப்போ அந்த ஷமீர் குட்டனும் ஐஷுமோளும் வரும்படிக்கும் நான் இந்த ஆராத்திக்கு வெற்றியை ரெடி பண்ணி வைக்கிறேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்புறம் இனி என்னமோ சொன்னாவோ அதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வீடியோவை உங்க குடும்பத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேரும் பண்ணி விடுங்க அப்படி நிறைய பேர் கொஞ்சம் நம்ம வீடியோவை பார்க்கட்டும் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க சரி அப்போ நாங்கள் நாளைக்கு வரோம் பாய்